மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த நவம்பர் 4ஆம் தேதி நமது திருத்தந்தை லியோ அவர்கள் வெளியிட்ட நம்பிக்கையாளர்களின் அன்னை என்கிற அந்த ஏடு நமது மக்களிடையே பல்வேறு குழப்பங்களை, மாதா குறித்த புரிதல்களை, சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அது இன்றைய ஊடகத்துறையின் மூலமாக, ஆங்காங்கே யூடியூப் மூலமாக ஊதி பெரிதாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மாதா பெயரால் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த மாதா தொலைக்காட்சி இந்த தமிழக திருச்சபையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு இதை பற்றிய விளக்கத்தை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. அந்த வகையில் இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டு இதற்காக நம்மிடையே விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய புனித பவுல் குருத்துவக் கல்லூரி திருச்சியின் இயக்குனர் தந்தையாக இருக்கக்கூடிய அருட்தந்தை சேவியர் டெரன்ஸ் அவர்களையும், அதே குருத்துவக் கல்லூரியில் மாணவியாக பயின்று இன்று பேராசிரியராகவும் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய திருமதி தனசிலி அவர்களையும் நேயர்களின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். ஃபாதர், இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் முதல் கேள்வியாக உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ திருத்தந்தை அறிவித்திருக்கக்கூடிய அன்னை மரியாள் குறித்த இந்த அறிவிப்பு நம்பிக்கை கோட்பாட்டு திருப்பேராயம் என்கிற அமைப்பு மூலமாக கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆய்வு செய்து கண்டுபிடித்த உண்மையின் அடிப்படையில், அவர்கள் கொடுத்த முடிவின் அடிப்படையில் திருத்தந்தை அனுமதி கொடுத்திருக்கிறார், இந்த அறிவிப்பை செய்திருக்கிறார் என்று கேள்விப்படுகிறோம். அப்படி இருக்கிற இந்த அறிவிப்பை பற்றி இப்பொழுது என்ன தேவை வந்தது, ஏன் இந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டது, என்ன அந்த அறிவிப்பு என்பதை நம்முடைய நேயர்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா அதிலிருந்து இந்த கலந்துரையாடலை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது அன்பு சகோதரர் கூறியதை போன்று நம்பிக்கையாளர்களின் அன்னை என்கின்ற தலைப்பில் ஓர் ஏட்டினை நம்பிக்கை கோட்பாட்டு திருப்பேராயம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்களுடைய ஒப்புதல் பெற்று நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வெளியிட்டிருக்கின்றது. இதனுடைய தலைப்பு மாத்தர் போப்புலி ஃபிதேலிஸ், நம்பிக்கையாளர்களின் தாய் என்கின்ற தலைப்பு. இது மரியாவுக்கு காலாகாலமாக கொடுக்கப்பட்ட அடைமொழிகளில் ஒரு சிலவற்றை பற்றிய தெளிவினை நமக்கு கொடுக்கின்றது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, பல நூற்றாண்டுகளாக மக்கள் மத்தியில் எழுந்து வந்த ஏக்கங்களும் அதை குறித்த ஏமாற்றங்களுக்கும் பதிலாகவும் இது இருக்கின்றது. இந்த ஏடானது 4 முக்கியமான அடைமொழிகளை பற்றி விளக்கத்தை கொடுக்கின்றது. அதில் 2 அடைமொழிகள் ஒரு சில தவறான புரிதலுக்கு ஏதுவானவையாக இருக்கின்றன. அதற்கு நாம் நிச்சயமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த ஏட்டில் மொத்தம் 80 எண்கள் இருக்கின்றன. அவற்றை பற்றி நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த ஏடு எதற்காக தேவைப்பட்டது என்பதை நம்முடைய சகோதரர் மிக தெளிவாக கூறினார்கள். மனித வாழ்க்கையில் ஒருவருடைய சிறப்பை பற்றி சொல்ல வேண்டும் என்று நாம் விரும்புகின்ற பொழுதோ, அல்லது இந்த மனுக்குலத்திற்கோ தனிப்பட்ட சமுதாயத்திற்கோ குழுவினருக்கோ அவர் ஆற்றிய பங்கு, அவர் தன்னில் ஏறெடுத்த சிரத்தைகள் அனைத்தையும் பெருமையாக சுட்டி காட்டுவதற்கு அடைமொழிகள் பயன்படுத்தப்படுகின்றன. தந்தையாகிய கடவுள், மீட்பராகிய மகன், அர்ச்சிப்பவராகிய ஆவியார், இதே போன்ற அடைமொழிகள் எல்லாம் மரியாவுக்கும் புனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. திருத்தூதரான தோமா இந்தியாவின் அப்போஸ்தலர், திருத்தூதர் என்று அழைக்கின்றோம். அதேபோன்று புனித சவேரியாரையும் இந்தியாவின் அப்போஸ்தலர், திருத்தூதர் என்று அழைக்கின்றோம். விவிலியத்தில் மரியாவுக்கு குறைந்தது 3 அடைமொழிகள் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். முதலாவது அடைமொழி தந்தையாம் கடவுளுடைய அனுமதியில் இப்பூவிலருக்கு வந்து நற்செய்தியை அறிவித்த கபிரியேல் தூதர் மரியாவுக்கு கொடுத்தது. லூக்கா எழுதிய நற்செய்தி 1:28 நாம் வாசிக்கின்றோம், அருள் மிக பெற்றவரே என்கின்ற அடைமொழி.
கடவுளால் சிறப்பாக அருள் பொழியப்பட்டவர் என்று சுட்டி காட்டக்கூடியது. அடுத்ததாக லூக்கா 1:43 தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்ட எலிசபெத் மரியாவை பார்த்து கூறுகிறார், என் ஆண்டவரின் தாய் என்று. இதை நாம் இரண்டாவது அடைமொழியாக ஏற்றுக்கொள்ளலாம். மூன்றாவதாக லூக்கா எழுதிய நற்செய்தி 11:27 ஊர் பெயர் தெரியாத ஒரு பெண்மணி மரியாவை பேறு பெற்றவர் என்று கூறுகின்றார். விவிலியத்திலேயே நாம் இதை காண்கின்றோம். ஒவ்வொருவரும் சகோதரர் சொன்னதை போன்று அவர்களுடைய அன்பினால் உந்தப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு கடவுளுடைய திட்டத்தின்படி கொடுக்கப்பட்ட அடைமொழிகள் இவை. தொடக்க கால திரு அவையில் நாம் பார்த்தோம் என்றால் சில பொது சங்கங்கள் மரியாவுக்கு அடைமொழி கொடுத்திருக்கின்றன. அந்த அடைமொழிகள் எல்லாம் இறையியலை வெளிப்படுத்தக்கூடிய அடைமொழிகள். 431வது ஆண்டு எபேசு நகரில் நடந்த பொது சங்கம் மரியாவை கடவுளின் தாய் என்று அழைத்தது. அதே போன்று கான்ஸ்டான்டினோப்பிள் நகரில் நடந்த 2வது பொது சங்கம் முப்பொழுதும் கன்னி என்று மரியாவை அழைத்தது. இதோடு சேர்த்து பிற்காலத்தில் 1854ஆம் ஆண்டு 9ஆம் பயஸ் என்னும் திருத்தந்தை அமல உற்பவி என்கின்ற இறையியல் பெயரை அடைமொழியை மரியாவுக்கு கொடுக்கின்றார். அதே போன்று 1950ஆம் ஆண்டு 12ஆம் பயஸ் என்னும் திருத்தந்தை விண்ணேர் படைந்த அன்னை என்கின்ற அடுத்த முக்கியமான அடைமொழியை கொடுக்கின்றார். விவிலியத்தை தாண்டி மரியாவுக்கு கொடுக்கப்பட்ட இந்த 4 அடைமொழிகளும் நம்பிக்கை கோட்பாடுகளாக அறிவிக்கப்பட்டன. கிறிஸ்தவர்கள் இதை நம்ப வேண்டும். இதை நம்பவில்லை என்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பை அவர்கள் சந்திக்கின்றார்கள் என்று இந்த 2 திருத்தந்தையர்களும் பாப்பரசர்களும் கூறுகின்றார்கள். இவையெல்லாம் நம்பிக்கை கோட்பாடாக அறிவிக்கப்பட்ட அடைமொழிகள். இவை மரியாவில் கடவுள் சாதித்தவற்றையும் மரியா இந்த மீட்பின் திட்டத்தில் ஆற்றிய பங்கையும் விவரிப்பதாக இருக்கின்றன என்பது மிகையாகாது. இதை தாண்டி இன்னும் சில அடைமொழிகள் மரியாவுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று நம்பிக்கையாளர்கள் ஏங்கினார்கள். அவற்றில் சிலதான் இன்று தவறான புரிதலுக்கு மக்களை இட்டு செல்லக்கூடிய விதத்தில் இருக்கின்றன என்பது திரு அவையின் தீர்க்கமான புரிதல். 1வது துணை இணை உடன் மீட்பர், கோரிடம்ட்ரிக்ஸ் என்கின்ற அடைமொழி. அதாவது இயேசுவோடு இணைந்து மனுக்குலத்தை மீட்டார் என்கின்ற பொருளை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் கிறிஸ்தவத்தின் உண்மையான புரிதல் என்ன, விவிலியம் வெளிப்படுத்தக்கூடிய உண்மையான செய்தி என்ன என்றால், இயேசு மட்டுமே மீட்பர். அவர் இந்த மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்டது தன்னுடைய இரத்தத்தினால், சிலுவை பலியினால். அதற்கு ஈடாக வேறு எவரும் வர முடியாது என்று. ஆனால் இதற்குள் இன்னொரு பொருளும் பொதிந்திருக்கின்றது. அதை நாம் பின்னர் பார்ப்போம். அடுத்ததாக கடவுளின் அருளை பங்கிடக்கூடிய இடைநிலையாளர் என்கின்ற ஓர் அடைமொழி. கடவுள் தன் நம்பிக்கையாளர்களுக்கு நேரடியாக அருளை கொடுக்கின்றார். இதில் யாரும் குறுக்கே வந்து இல்லை என் வழியாகத்தான் கொடுக்க முடியும் என்று கூற முடியாது. ஆனால் இந்த இடைநிலையாளர் என்கின்ற அடைமொழி இயேசுவின் உண்மையான பங்களிப்பை சிறிது மங்குவதாக அல்லது மங்கச் செய்வதாக அமைந்திருக்கின்றது. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 1வது கடிதம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் தெளிவாக கூறுகின்றார், நமக்கு இருப்பது ஒரே கடவுள், கடவுளுக்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரே இடைநிலையாளர் இயேசு கிறிஸ்து என்று. எனவே மரியாவும் ஓர் இடைநிலையாளர் என்கின்ற அந்த அடைமொழி இயேசுவின் முக்கியத்துவத்தை குறைத்து மதிப்பிடலாம், தவறான புரிதலுக்கு இட்டு செல்லலாம். எனவே சகோதரர் கூறியதை போன்று பல ஆண்டுகளாக இருந்து வந்த இந்த சரியான புரிதல் இன்மையை
தெளிவுபடுத்துவதற்காக இந்த ஏடானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு விதத்திலும் இந்த ஏடு கத்தோலிக்க திரு அவையில் கடவுளின் விருப்பப்படி இறையியலின் அடிப்படையில் நாம் கொடுக்கக்கூடிய மரியாவுக்கான பக்தி முயற்சியை குறைக்கவும் இல்லை, குலைக்கவும் இல்லை. மாறாக அந்த பக்தி முயற்சிக்கு உண்மைத்தன்மையின் அடிப்படையிலும் கடவுளின் வெளிப்பாட்டின் அடிப்படையிலும் மெருகூட்டக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த ஏடு நமக்கு கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய வரம். நான் துணிவாக சொல்வேன், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா கிறிஸ்தவர்களுக்கும், ஏன் அகில உலக மக்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய ஓர் ஏடாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். நல்ல தெளிவாக சொன்னீங்க ஃபாதர். ஒரு அம்மா ஒரு குழந்தை தன்னுடைய அப்பாட்ட போய் கேட்க வேண்டிய விஷயத்த அப்பாட்ட கேட்குற ரிலேஷன்ஷிப்பு இலகுவாக இருக்கும் பட்சத்தில் அதுவே கேட்டுக்கும். அம்மா வழியாக போகிற சில பிள்ளைகள் இருக்கும். ஆனாலும் எந்த தாயும் என் வழியாகத்தான் போகணும் அப்பா கிட்டேன்னு யாரும் குறுக்க நிற்கவே முடியாது. சாதாரண மனித வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு இது இருக்கும்போது அன்னை மரியாள், அன்னைகளுக்கெல்லாம் அன்னையாக இருக்க அன்னை மரியாள், என் வழியாகத்தான் இணைப்பாளர் நான், இடையில் நான் நிற்கிறேன், என் வழியாக போகணும்னு சொல்கிற அந்த நம்முடைய நம்பிக்கையை அவங்களே கூட ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. ஆனால் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது ஃபாதர். ஒரு சில பேருடைய இந்த அதீதமான புகழ்ச்சி அல்லது அதீதமான இனிப்பு வார்த்தைகளை, அடைமொழிகளை கொடுக்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் அது பலருக்கு பலவிதமான உள் உணர்வையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி விடுது. அப்படி ஏற்படுத்தி விடக்கூடிய காலகட்டத்தில் அது ஆய்ந்து இது சரியாக தவறான்னு சொல்லி அதை உண்மையை கண்டறிவதற்கு ஒரு பேராயம் இருக்குங்க பொழுது, இப்படி அடைமொழி வரும்போதே இந்த பேராயத்தினுடைய அனுமதி பெற்று அடைமொழிகளை கொடுக்கிறார்களா அல்லது அவரவர்கள் கொடுத்து விடுகிறார்களா? இது எப்படி மக்களுக்கு இவ்வளோ காலமும் இந்த ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த காரணமாக இருக்க முடியும்? நம்ம வாசிக்கிறோம், யோவான் நற்செய்தி 19:27 வாசிக்கிறோம், இயேசு தம் சீடரை நோக்கி இவரே உன் தாய் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த சீடர் அவரை ஏற்றுக்கொண்டது போலவே மக்களும் அவரை தங்களுடைய தாயாக ஏற்றுக்கொண்டார்கள். இந்த தாயை சிறப்பு செய்யும் வகையிலே பல்வேறு அடைமொழிகளை தருவது வழக்கம். நம்ம அம்மாவுக்கு ஒரு 60வது ஆண்டு கொண்டாடுறோம் அல்லது அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது அவர்கள் நமக்கு என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதை சொல்லித்தான் அவர்களை நாம் பாராட்டுவோம். ஏன்னா எல்லாருக்கும் அது தெரியாது. ஆகையினால இந்த பாரம்பரியம் என்பது 3ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்கிவிட்டது. திரு அவையும் இந்த பாரம்பரியத்தை நெறிப்படுத்துவதற்காக தந்தை அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல வரிசையாக பல்வேறு கோட்பாடுகளை அறிவித்தது. தந்தை அவர்கள் குறிப்பிட்டார்கள், அன்னை மரியாள் கடவுளின் தாய் அப்படிங்கிறத 431லையும், அதன் பிறகு அன்னை மரியாள் முப்பொழுதும் கண்ணி என்பது 649லையும், அன்னை மரியாள் அமல உற்பவி என்பது 1854லையும், 1950 மரியாளின் விண்ணேற்பு குறித்தும் இந்த கோட்பாடுகளை, மறை கோட்பாடுகளை இந்த திருப்பேராயம்தான் அறிவிக்கிறது. திருத்தந்தையின் ஒப்புதலுடன் தான் இவையெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் என்ன நிகழ்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மரியாளை பற்றிய மக்கள் மத்தியிலே தாய் தெய்வ வழிபாட்டு முறை இயல்பாகவே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முறை. அப்படி இருக்கிற பொழுது ஒவ்வொரு இடங்களிலும் அன்னை மரியாளுடைய வழிபாட்டுக்கு புது புது வடிவங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள். நிறைய ஆலயங்களும் அன்னை பெயரால் எழுப்பப்பட்டிருக்கு. நம்ம திருச்சியில் ஆரம்பித்தோம்னா லூர்து மாதா கோயில், அதுக்கப்புறம் சகாய மாதா கோயில், அதுக்கப்புறம் ஆரோக்கிய மாதா கோயில் அப்படின்னு வரிசையாக பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு நாளைக்கு அப்படியே வரிசையாக தொடர்ந்து ஆலயங்களை சந்திக்க போனோம்னா ஏராளமான ஜெகன் மாதா கோயில், வரிசையாக ஜெவமாலை மாதா, இப்படி வரிசையாக நாம் அன்னைக்கான அன்னையின் பேரால் தான் கோயில்கள் எல்லாம், நம்முடைய தேவாலயங்கள் எல்லாம் எழுப்பப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்க்குறோம். ஆனால் இந்த வளர்ச்சி அன்னை மரியாளுடைய காட்சிக்கு பிறகு மிக வேகமாக வளர்ந்ததை பார்க்குறோம். அந்த வளர்ச்சியில் திரு அவையுடைய குருக்களும் அந்த மாதாவுடைய பக்தி முயற்சியை வளர்த்தெடுத்ததில் பெரும் பங்கு உண்டு. நமக்கு அன்னை வேளாங்கண்ணியிலே காட்சி தந்ததாலே ஏராளமான பக்தி முயற்சிகள் அன்னை வேளாங்கண்ணியை நோக்கி
மக்கள் செல்வதை நம்ம பார்க்குறோம், திரியாத்திரை போக்குறோம், வேண்டுதல் வச்சுக்கிறோம், குழந்தை பிறந்தவொன்னே கொண்டுட்டு போய் மொட்டை அடிக்கிறோம், இப்படி பல்வேறு காரியங்களை நம்ம பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம இது எதையுமே அன்னை மரியாளுடைய பக்தி முயற்சி எதையுமே திரு அவையானது ஒரு வாலும் இந்த ஏடு உட்பட, இந்த கோட்பாட்டு அறிக்கை உட்பட அன்னையுடைய பக்தி முயற்சியை தடை செய்யவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா, இவ்வாறு 4 கோட்பாடுகள் ஏற்கனவே வைந்திருக்கின்றன, 5வதாக இந்த கோட்பாடு வைந்திருக்கு. இந்த கோட்பாட்டு வந்த காலம்ங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஊடகத்தினுடைய காலத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, இந்த கோட்பாடு வந்தவுடன் ஆளாளுக்கு தனித்தனியாக யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களெல்லாம் அன்னையின் பட்டங்கள் பறிக்கப்பட்டு விட்டனவா, 2-3 யூடியூப் சேனலில் போய் இதை பற்றி பார்க்குற பொழுது தொடர்பில்லாதவங்கள்லாம், கத்தோலிக்க திரு அவையோட தொடர்பில்லாதவங்கள்லாம் கூட அன்னையின் பட்டங்கள் பறிக்கப்பட்டு விட்டன, கிறிஸ்துவம் சீர்திருத்த சபையோடு கத்தோலிக்க கிறிஸ்துவ சபைகளும் இணைய போகின்றன என்றெல்லாம் பார்த்திங்கன்னா செய்தித்தாள்களில், தொலைக்காட்சிகளில், இந்த மாதிரி எல்லாம் யூடியூப் சேனல்கள் எல்லாம் வரிசையாக தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சிக்கல் தான் மக்கள் மத்தியில் பெரிய குழப்பத்தை கொண்டு வந்திருக்குது. அப்போ நம்ம காலகாலமாக ஜெபமாலை ஜெபிக்கிறோம், அன்னைக்கான ஒரு மாதத்தையே ஒதுக்குறோம், ஜெபமாலை நாள்தோறும் ஜெபிக்க சொல்லி ஊக்குவிக்கிறோம், நம்ம மாதா தொலைக்காட்சியிலேயே அந்த நிகழ்ச்சி நடக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது இனி நாம் ஜெபமாலையை கைவிட வேண்டுமா? இந்த பக்தி முயற்சிகளுக்கெல்லாம் தடை விதித்து விட்டு சீர்திருத்த சபையாரோடு நம்ம இணைக்கப் போகிறார்களா? இப்படியெல்லாம் பல்வேறு குழப்பங்களை மக்கள் மத்தியிலே இந்த ஊடகங்கள் உருவாக்கி இருக்கின்றன. அப்போ இந்த குழப்பங்களுக்கெல்லாமல் நம்ம தெளிவு தந்து தானே சாமி ஆகணும். அந்த தெளிவை தான் நாம் இந்த மாதா தொலைக்காட்சி மூலமாக மக்களுக்கு தரணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ எவையெல்லாம் இந்த கோட்பாட்டு அறிக்கையின் மூலமாக எவையெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கின்றன? நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே பல்வேறு பட்டங்களில் மரியாதை நம்ம அழைச்சாலும் கூட ஒரு சிலவற்றை மட்டும்தான் திரு அவையானது இந்த கோட்பாட்டு அறிக்கையின் மூலமாக தவறு என்று சுட்டி காட்டுகிறது, அதற்கு விவிலிய பின்னணி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொன்னீங்க. அப்போ இந்த பக்தி முயற்சிகளுக்கு எந்த வகையிலாவது தடை இருக்கிறதா அப்படிங்கிற அந்த மக்களுடைய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் சாமி. 2 கருத்துக்களையும் இணைத்து உண்மையை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட பக்தியின் முயற்சி என்று இருக்கின்றது. மரியாவுக்கும் எனக்கும், மரியாவுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பக்தி முயற்சி எப்படி வேண்டுமென்றாலும் வெளிப்படலாம். ஆனால் கத்தோலிக்க திரு அவையில் மரியாவை நாம் எவ்வாறு போற்றுகின்றோம், வழிபடுவது கிடையாது, போற்றுகின்றோம், அவருடைய ஈடுபாட்டிற்காக வணக்கம் செலுத்துகின்றோம் என்பதை அதிகாரப்பூர்வமாக திரு அவை மட்டும்தான் அறிவிக்க முடியும். உதாரணத்திற்கு சகோதரர் கேட்ட கேள்வி, சகோதரி இப்பொழுது கேட்ட கேள்வி, கத்தோலிக்க திரு அவையில் நம்பிக்கை கோட்பாட்டினை அறிவிக்க வேண்டுமென்றால் அதற்கான ஆதாரங்களை 2 தளங்களில் திரு அவை தேடும். முதலாவது தளம் எது என்பது நம் அனைவருக்குமே தெரிந்ததுதான், விவிலியம். விவிலிய ஆதாரம் இருக்கின்றதா? நேரடியான ஆதாரமும் வேண்டும், அதே நேரத்தில் மறைமுக ஆதாரமும் கிடைக்கின்றதா என்று திரு அவை உற்று நோக்கும். அதை தொடர்ந்து அந்த விவிலிய மறைபொருள்களை பற்றிய சரியான புரிதலை விவிலிய காலத்திற்கு அண்மையில் வாழ்ந்த திரு அவை தந்தையர்களுடைய எழுத்துக்களில் தேடும். இவர்கள் முதல் 8 நூற்றாண்டுகளில் வாழ்ந்து தங்களுடைய பக்தியாலும் புலமையினாலும் விவிலியத்திற்கான விளக்கங்களை கொடுத்தவர்கள். அதிலிருந்து எழுவதுதான் இறையியல் கருத்துக்கள். இந்த 2லும் ஆதாரங்கள் இருந்தால் மட்டுமே கத்தோலிக்க திரு அவை ஒரு கருத்தினை மறை கோட்பாடாக, நம்பிக்கை கோட்பாடாக அறிவிக்கும். இதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது கடவுளால் விவிலியத்தின் வழியாக வெளிப்படுத்தப்பட்டு திரு அவை தந்தையர்களால் தொடர்ந்து விளக்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற யதார்த்தம். இதில்தான் இப்பொழுது நம்முடைய திருத்தந்தை லியோ கவனம் செலுத்தி பரிந்துரைக்கப்பட்ட 5வது
நம்பிக்கை கோட்பாடு, மரியாவை பற்றிய 5வது நம்பிக்கை கோட்பாடு ஆதாரங்களை கொண்டதாக இருக்கின்றதா என்று காலகாலமாக தேடி அதற்கான பதிலினை கொடுத்திருக்கின்றார். அதே நேரத்தில் ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் தங்களுடைய தனிப்பட்ட பக்தியை அவர்களுக்கு ஏற்ற முறையில்தான் மரியாவுக்கோ புனிதர்களுக்கோ செலுத்துகின்றார்கள். அவர்கள் தனிப்பட்ட முறையில் மரியாவை ஓர் அடைமொழியோடு அணுகுவது என்பது அல்லது ஒரு பட்டத்தை கொடுப்பது என்பது யாராலும் தடை செய்யப்படவில்லை. நாம் ஆரோக்கிய அன்னை என்று அழைக்கின்றோம், சலேத் அன்னை என்று அழைக்கின்றோம், லூர்து நகரில் செய்தியை கொடுத்ததால் லூர்து நகர் அன்னை என்று அழைக்கின்றோம். இவற்றிற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் திரு அவையில் அதிகாரப்பூர்வமான போதனை மக்கள் விவிலியத்தின் அடிப்படையிலும் திரு அவை தந்தையர்களுடைய விளக்கத்தின் அடிப்படையிலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கடவுளின் செய்தியை ஒத்து எவ்வாறு நாம் மரியாவை அழைக்கலாம் என்பதில்தான் திரு அவை கவனம் செலுத்துகின்றது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், தவறான பாதையில் தவறான சிந்தனையோடு தவறான புரிதலோடு அன்னை மரியாவையோ புனிதர்களையோ அணுகாதே, விவிலியத்தின் ஒளியில் நீ அவர்களை அணுகு என்பதுதான் இந்த ஏட்டை பொறுத்தமட்டில் சுருக்கமாக நாம் சொல்ல வேண்டிய பதிலாக இருக்கும். அப்போ நீங்கள் சொல்கிற அந்த கருத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஈத பக்தினாலேயோ அல்லது பற்றுனாலேயோ பாசத்தினாலேயோ ஒரு சில அடைமொழிகளை கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் கொடுத்து விடுகிற எல்லா அடைமொழியையும் திருச்சபை அங்கீகரிப்பதில்லை. அது ஒரு பேராயம் வைத்து ஆய்வுக்குட்படுத்தி விவிலியத்தின் அடிப்படையிலும் வேறு காரணங்களாலும் அது சரியாக இருக்கிறதா என்று அவ்வப்போது சரிபார்த்து மக்களுக்கு தெரிவிக்கிறது. அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் பொழுது ஏறக்குறைய இந்த 2 அடைமொழியும் 30 ஆண்டு கால ஆய்வுக்கு பிறகு எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக பார்க்கிறோம். அதை துணிச்சலாக இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அனுமதி கொடுத்திருக்கிறார் இந்த திருத்தந்தை. ஆனால் இன்றைக்கு இந்த திருத்தந்தை இப்படி துணிச்சலான ஒரு முடிவை எடுக்கும் பொழுது இவர் மாதாவுக்கு எதிராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பிக்சரை அக்கா சொன்னது போல இந்த ஊடகங்கள் மூலமாக திசை திருப்பக்கூடிய ஒரு கோணத்தையும் நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் இந்த திருத்தந்தை மேல் வைக்கப்படக்கூடிய இந்த போலியான புரிதலை, குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க ஃபாதர்? எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது சாமி. இது 2ஆம் வத்திக்கான் சங்கத்திலேயே அன்னை மரியாள் பற்றி ஒரு தனித்த ஏடு வேணும். இது மக்களோட கோரிக்கை மட்டும் இல்லை. இப்போ நாம் என்ன நினைக்கிறோன்னா, மக்கள் தான் பக்தியின் காரணமாக அவரை ரெடீமராக, இணை மீட்பராக அறிவிக்க வேண்டும்னு விரும்புகிறாங்க. ஏன்னா மாதா பக்தி என்பது வளர்க்கப்பட்டது. அன்னை மரியாள் மீது பக்தி கொண்ட மக்கள் மட்டும் இதை கேட்கல. பல ஆயர்களுமே 2ஆம் வத்திக்கான் சங்கத்தில் மரியாளுக்கு என்று ஒரு தனி ஏடு வேணும் அப்படிங்கிறத கேட்டாங்க தானே. அப்பொழுதே இது விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒன்று தானே. இன்றைக்கு திருத்தந்தை லியோ தான் இதை கொண்டு வந்தார் அப்படின்னு அவர் மேல் ஒரு குற்றச்சாட்டை வைப்பது சரியான எனக்கு ஒரு கேள்வி வருது. ஏன்னா 2ஆம் வத்திக்கான் சங்கத்தில் பலமுறை விவாதிக்கப்பட்டு தனி ஏடு கூடாது, திரு அவைக்குள்ளே தான் மரியாள் இருக்கிறாள், திரு அவைக்குள்ளே தான் மரியாள் குறித்ததை நாம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்து திரு அவைக்குள்ளே இருக்கக்கூடிய ஏடுகளில் தான் நமக்கு 8வது பகுதியில் நினைக்கிறேன் அன்னை மரியாள் பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இது ஒரு நீண்ட நெடிய விவாதமாகத்தானே இருந்திருக்குன்னு சொல்லிட்டு பொருள். அதை எப்படி சாமி பார்க்கறது? நேயர்களே, இந்த ஏடு குறித்த பல்வேறு தகவல்கள், பொதுவான விளக்கங்களை தந்தை அவர்களும் அக்கா அவர்களும் நமக்கு பகிர்ந்து கொண்டார்கள். நாம் அவற்றை கவனித்தோம். ஆனாலும் இது ஏன் இந்த சூழ்நிலையில் இது கொண்டு வர வேண்டிய காரணம் என்ன, இதற்கான இறையில் பின்னூட்டம் என்ன என்பது குறித்து எல்லாம் நாம் அடுத்து வரக்கூடிய எபிசோடில் பார்க்க இருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.